சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் ரேஸில் சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக செயலாளருமான SP ரவிச்சந்திரன் முந்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷுக்கு 3வது முறையும் சீட் கொடுக்க திமுக தலைமை தயாராக இல்லை என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிட்டிங் MLA அரவிந்த் ரமேஷுக்கு தொகுதியில் போதிய அளவில் வரவேற்பு இல்லை என்று உடன்பிறப்புகள் கள நிலவரத்தை தெரிவிக்கின்றனர். அதனாலேயே இந்த முறை சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட அரவிந்த் ரமேஷ் தானாக விருப்பு மனு கூட கொடுக்காமல் இருந்துவிட்டார். தான் விருப்பு மனு கொடுக்காவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து தனது பெயரில் விருப்ப மனுவை அரவிந்த் ரமேஷ் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வட்டமடித்தன. தனது பதவிக்காலத்தில் சுமார் 40 கோடி ரூபாய் வரை செலவு செய்துவிட்டதாகவும் இனிமேலும் செலவு செய்ய விரும்பவில்லை என்று சலித்துக் கொள்வதாகவும் அரவிந்த் ரமேஷ் மீது அதிருப்தி தெரிவிக்கிறார்கள் உடன்பிறப்புகள். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் KP கந்தன் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று கூறப்படும் நிலையில் அவரை எதிர்க்க திமுக சார்பில் வலுவான வேட்பாளர் அவசியம் என்பதே தொகுதிவாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏற்கனவே MLA-வாக உள்ள அரவிந்த் ரமேஷ் என்ன செய்துவிட்டார் என்பதும் அவர்களின் கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் திமுக தலைமையிடம் விருப்ப மனு அளித்து காத்திருக்கும் சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக செயலாளருமான ரவிச்சந்திரனுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த KP கந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவரை எதிர்க்கும் சண்டை சேவலாக உள்ள SP ரவிச்சந்திரனுக்கு தொகுதி சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. திமுகவுக்கு எளிதான தொகுதிகளில் ஒன்றான சோழிங்கநல்லூரில் 7 வார்டுகளில் 4 வார்டுகளை கோட்டை விட்ட அரவிந்த் ரமேஷ் தனது குடியிருப்பு பகுதி அமைந்துள்ள வார்டுகளில் கூட திமுகவுக்கு வெற்றியை தேடி தரவில்லை என்கின்றனர் தொகுதிவாசிகள். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறலாம் என்ற சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள் உடன்பிறப்புகள். அதிமுக கூட்டணியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என பாஜகவும் தங்கள் பங்குக்கு வலியுறுத்தி வரும் நிலையில் அங்கே இரட்டை இலையா உதய சூரியனா என்ற போட்டி வந்தால் மட்டுமே களம் விறுவிறுப்படையும் என்று உடன்பிறப்புகள் கருதுகின்றனர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக அரவிந்த் ரமேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டும் தொகுதி மோசமாக கிடப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். IT காரிடராக இருக்கும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் CSR பணத்தை செலவிட்டிருந்தால் கூட தொகுதி பளிச்சென ஆகியிருக்கும். ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று எதிர்க்கட்சியினர் குமருகின்றனர். சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை தன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சிட்டிங் MLA அரவிந்த் ரமேஷ் அலட்சியத்துடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியத்தின் ஆதரவும் தனக்கே இருக்கும் என்று நம்பும் அரவிந்த் ரமேஷ் தானாக விருப்ப மனு அளிக்கவில்லை. விருப்ப மனு கூட கொடுக்காதவருக்கு எதற்கு சீட் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக செயலாளருமான ரவிச்சந்திரனுக்கு கிரீன் சிக்னல் விழுந்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சோழிங்கநல்லூர் தொகுதி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.